ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம தளபதியுடைய ஜனநாயகன் படம் ஜான் 9th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் சரியாக 10 நாள் கூட இல்லை. ஆனால் தமிழ்நாடை தாண்டி ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக யூகேல மட்டுமே 24K+ டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆகியிருக்கிறதா அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ லியோக்கு அடுத்தபடியாக ஜனநாயகன் யூகே புக்கிங்ஸில் ஒரு சூப்பரான சம்பவத்தை வந்து பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி கர்நாடகாவில் 120 ஷோக்கு தான் இப்போ வரைக்கும் புக்கிங்ஸே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கே 80% கிட்ட டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தளபதியுடைய படத்துக்கு கர்நாடகாவில் ஒரு பெரிய டபுள் டிஜிட் ஓப்பனிங்கை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கர்நாடகாவில் கேவிஎன் பயங்கரமாக இறங்கி ஜனநாயகனை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கேரளா ரீஜனை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் ஜனநாயகனுடைய ஃபர்ஸ்ட் ஷோ 6 AM ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூட்டரே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கேரளாலையுமே இன்னும் வந்து புக்கிங்ஸ் வந்து பெருசாக ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரபாஸ் அவர்களுடைய ராஜாசா படமும் சேம் டேல தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்படி ரிலீஸ் ஆனாலும் ஜனநாயகன் படத்துக்கு நல்ல ஸ்க்ரீன் கவுண்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எங்கேயுமே சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க ஜனநாயகன் வர்சஸ் ராஜாசாப்ன்ற மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஆஃப்லைன்லையும் சரி ஆன்லைன்லையும் சரி ஜனநாயகன் அண்ட் ராஜாசாப் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் இதை டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவோட 2 பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் உடைய படங்கள் சேம் டேல கிளாஷ் ஆக போகுது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸே வந்து பண்ணியிருக்க முடியும். ஆனால் யாருமே அதை செய்யலை. அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கும் சரி தமிழ் ஆடியன்ஸ்க்கும் சரி ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அண்ட் இவங்களை தாண்டி ராஜாசாப் டீம் வந்து ஒரு சிறப்பான சம்பவம் வேற பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஜனநாயகன் படம் நம்ம தளபதியுடைய லாஸ்ட் படம் அப்படின்றதுனால அவருக்கு மரியாதை கொடுக்குற விதத்தில் இந்த ராஜாசாப் படத்தை தமிழ்நாட்டில் மட்டும் ஜான் 10th தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இது ஒரு மேட்டராகவே அவங்க கன்சிடர் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்கள் ஸ்டேட் ஆக்டருடைய லாஸ்ட் படம்னா எங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு சேம் டேலே கிளாஸுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. ஸோ அதனால ராஜாசாப் டீமுக்கு தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய நன்றி சொல்லலாம், தப்பே கிடையாது. அண்ட் ஆந்திரா தெலுங்கானாவை தாண்டி நார்த் இந்தியாவிலும் இன்னும் புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகல. நார்த் இந்தியா ரீஜனை பொறுத்த வரைக்கும் ஜி ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தை வந்து அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய கார்பரேட் தான். பட் இருந்தாலும் அவங்க ரிலீஸை வந்து பயங்கர கிராண்டாக பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ ஜனநாயகனுக்கு நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸஸ்லாம் வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும். ஏன்னா அமேசானோட வந்து ஒரு 8 வீக் டீல் தான் வந்து போட்டிருக்காங்க. அதனால மல்டிப்ளெக்ஸ் கிடைக்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் ஜி ஸ்டுடியோஸ் நார்த் இந்தியாவில் இந்த படத்தை எந்த அளவுக்கு புஷ் பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நம்ம விஜய் அவர்களுக்கு நார்த் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. ஸோ அதை புஷ் பண்ணுற லெவலுக்கு படங்கள் வந்தும் கூட இந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அதை புஷ் பண்ணுறதுக்கு தவறிட்டாங்க. ஏன்னா லியோவாக இருக்கட்டும் கோட்டாக இருக்கட்டும் இந்த 2 படங்களுமே வித்தவுட் மல்டிப்ளெக்ஸஸில் தான் நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சு. அப்படி இருந்தும் கூட கோட் படம் வந்து 30 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. லியோ வந்து ஆல்மோஸ்ட் 50 crore ரேஞ்சில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது நார்த் இந்தியாவில். மேபி இந்த படங்களுக்குலாம் நார்த் இந்தியாவில் ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சு நம்ம ரஜினி சாருடைய கூலி படத்துக்கு பண்ண மாதிரியான ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம்லாம் நார்த் இந்தியாவில் 100 கோடிக்கு மேலே கூட கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் லாஸ்ட் டைம் எல்லாமே வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த டைம் ஜி ஸ்டுடியோஸ் வந்து இதை கரெக்டாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம தமிழ்நாடு புக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 4 இல்லைனா 5 கண்டிப்பாக புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ராஜாசாப் மாதிரி ஒரு பெரிய படம் சேம் டேல கிளாஸில் ரிலீஸ் ஆனாலுமே ஜனநாயகன் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு ஓப்பனிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட நான் ஜனநாயகன் படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுன்ற உங்களோட பர்சனல் எக்ஸ்பெக்டேஷனை சொல்லுங்கன்னு கேட்கும்போது எல்லாருமே சொன்னது ஒரு காமனான விஷயம் வந்து அரௌண்ட் 400 crore-லேருந்து 500 crore ரேஞ்சில் பண்ணுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அண்ட் அதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொன்ன ஒரு ரீசன் என்ன, இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம், அதே நேரத்தில் பகவத் கேசரி படத்துடைய ரீமேக்காக இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி 2-3 படம் இந்த படத்தோட சேர்ந்து கிளாஸில் வேற வருதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் சொல்கிற இந்த 400 கோடி 500 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் இப்போ விஜய் சாருடைய படங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய கலெக்ஷனாக மாறிடுச்சு. ஏன்னா அவருடைய ஆக்டிங்கில் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன 2 படத்தில் ஒரு படம் 600 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு, ஒரு படம் 450 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதில் 2 படத்துக்கு உள்ள ஒரு ஒத்துமை என்னன்னா 2 படமே மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வாங்கின படங்கள் தான். அதுலேயும் அந்த லியோ படத்தோட 3 படம் சேம் டேல கிளாஷ் ஆச்சு. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருமே ஜனநாயகனை பகவத் கேசரியுடைய ரீமேக்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த பகவத் கேசரி படமே லியோ படத்தோட தான் கிளாஷில் வந்தது. ஸோ 3 பெரிய படம் கிளாஷில் வந்தும் கூட அந்த கிளாஷில் டாமினேட் பண்ணது நம்ம தளபதியுடைய லியோ படம் மட்டும்தான். அண்ட் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம். அதே இயரில் பொங்கலுக்கு நம்ம விஜய் சாருடைய வாரிசு ரிலீஸ் ஆச்சு, கூட நம்ம அஜித் சாரோட துணிவும் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி தெலுங்குல பாலயாசரன் திரஞ்சவி சாருடைய படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போவும் 3 படம் கிளாஸில் வந்தது. அப்படி இருந்தும் கூட வாரிசை வந்து சீரியல்னு சொல்லியும் கூட அந்த படம் வந்து 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. அதனால இந்த கிளாஸில் வந்து கலெக்ஷனில் டாமினேட் பண்ணுறதுலாம் விஜய் சாருக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் நான் இந்த மாதிரி சொன்ன உடனே ஒரு சில பேர் வந்து இந்த பீஸ்ட் கேஜிஎஃப் கிளாஷை பற்றி பேசுவாங்க. பீஸ்ட் கேஜிஎஃப் கிளாஸ்லையுமே உங்களுக்கு கிளியராக தெரியும் பீஸ்ட் வந்து மிகப்பெரிய டிசாஸ்டரான ஒரு படம் தான். அப்படி இருந்தும் கூட அந்த படம் 250 crore ரேஞ்சில் கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ சன் பிக்சர்ஸ்க்கு பீஸ்ட் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் மூவி இல்லைனாலும் ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவி தான் அந்த படம். அண்ட் இந்த கிளாஸில் ஒரு 2 படம் 3 படம் வர்றதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ரீசனுங்கிறத தாண்டி நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னா ஜனநாயகன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம். ஒரு பொலிட்டிக்கல் படம் எப்படி வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடியே ஜனநாயகன் படத்தால் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஆனால் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ஜனநாயகனால் 1000 கோடிலாம்
கலெக்ஷன்லாம் பண்ண முடியாது. ஆனா அதிகபட்சம் 700 to 800 crore ரேஞ்சில கலெக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. அதுக்கான காரணமும் அந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் படம் அப்படின்றதுனால மட்டும் தான். ஏன்னா நீங்க டீப்பா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். எப்பவுமே விஜய் சார் வந்து ஒரு பொலிட்டிக்கல் தீமோட ஒரு படம் இறங்கி அடிக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் பண்ண கலெக்ஷனை விட அந்த படங்கள் வந்து அதிகமான கலெக்ஷன் பண்ணும். ஏன்னா துப்பாக்கி படத்துடைய கலெக்ஷனை கத்தி படம் பிரேக் பண்ணிச்சு, தெரி படத்துடைய கலெக்ஷனை மெர்சல் படம் பிரேக் பண்ணிச்சு, மெர்சலுடைய கலெக்ஷனை சர்க்கார் படம் பிரேக் பண்ணிச்சு. ஸோ பொலிட்டிக்கல் படம் பண்றது மேட்டர் இல்ல, அதை யார் பண்றாங்கிறது தான் மேட்ரு. ஸோ விஜய் சார் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடரா மாறுறதுக்கு முன்னாடி அவர் பண்ண பொலிட்டிக்கல் படங்களுக்கே அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்தது. இன்னைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய லீடரா இருந்து ஒரு பொலிட்டிக்கல் படம் பண்றாரு அப்படின்றப்போ, அதுவும் அவருடைய கடைசி படம் அப்படின்றப்போ ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமா வரும். ஸோ எல்லாருமே சொன்ன அந்த 400 கோடி கலெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாவே ஜனநாயகனுக்கு வந்துடும். ஆனா அதை தாண்டி ஜனநாயகன் பெரிய கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நேஷனல் பொலிட்டிக்கல் இஷ்யூவை பத்தி அந்த படத்துல பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த படம் பெரிய கலெக்ஷன் பண்றதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஏன்னா மெர்சல் படத்துல இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நேஷனல் இஷ்யூவை பத்தி பேசியிருந்தாங்க. அதனாலதான் விஜய் சாருடைய கெரியர்ல ஃபர்ஸ்ட் 250 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ண படமா அந்த மெர்சல் படம் மாறிச்சு. ஸோ இந்தியா லெவல்ல அந்த படம் பெருசாவும் பேசப்பட்டது. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இப்ப ஜனநாயகன்ல பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜனநாயகனோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அண்ட் ஃபைனலா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். எல்லாருமே வந்து இந்த படம் பகவத் கேசரியுடைய ரீமேக், ஸோ கேசரியை கிண்டி வைக்க போறாங்கன்ற மாதிரி ரொம்ப வந்து பயந்துட்டு இருக்காங்க. பயங்கரமா வந்து சிரிச்சு கலாச்சிட்டும் இருக்காங்க. ஆக்சுவலா பகவத் கேசரி வந்து ரொம்ப நல்ல படம். அந்த படம் வந்து பாலையா சாருடைய படம் அப்படின்றதுனால நீங்க எல்லாருமே வந்து அதை பார்த்து சிரிக்கிறீங்க, ட்ரோல் பண்றீங்க. ஆக்சுவலா பாலையா சாருமே ஒரு நல்ல ஆக்டர் தான். அண்ட் அந்த படத்தை அவருடைய ஸ்டைலில் அவங்க ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரீஜனல் படமாக தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஜனநாயகன் வந்து கண்டிப்பாக அப்படி இருக்க போகிறது இல்லை. இந்த சாங்ஸ், விஜய் சாருடைய கெட்டப்பு, மமிதாவுடைய ரோல்லாம் பார்க்கும்போது பகவத் கேசரியுடைய டச்சில் தான் இந்த படம் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த படத்துடைய டேரக்டர் அச்சுவினோத் வந்து கிளியரா சொல்லிட்டாரு இந்த படம் ரீமேக் இல்லைன்ற மாதிரி. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா வினோத் சார் சொன்னதை வந்து எனக்கு நம்பணும்னு தோணல. ஏன்னா இதே மாதிரி தான் மகிழ் திருமேனி அவர்களுமே விடாமுயற்சி படத்தை வந்து லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் பிரேக் டவுன் படத்துடைய ரீமேக் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது பிரேக் டவுன் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் நான் இதில் ஸ்பெஷலாக ஒன்று பண்ணியிருக்கேன்னாரு. ஆனால் கடைசியில் ஒரு பிரேக் டவுனே தான் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு இதை வந்து நம்பணும்னு தோணலை. ஸோ கேசரியோ பொங்கலோ இது தளபதியுடைய கடைசி படம், அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்கும் நான் நம்புறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜனநாயகனுடைய அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஜனநாயகனுடைய தியேட்டர் கவுண்ட் எப்படி இருக்க போகுது, இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணணும்னா இண்டிவிஜுவலாக எல்லா ஸ்டேட்லையும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணணும், ஓவராலாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம்.